எல்லா சொந்தவர்களுக்கும் நாங்கள் கோவை பில்டர்ஸு. ரெடிமேடு காம்பவுண்டுக்கும் கான்கிரீட் காம்பவுண்டுக்கும் என்ன ரேட்டு, என்ன வித்தியாசம்? ரெடிமேடு காம்பவுண்ட்னா 5 வருஷம், கான்கிரீட் காம்பவுண்ட்னா 50 வருஷம். என்ன அமௌண்ட் வருது? சூப்பரான வீடியோ. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இதே என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம்னா முடிஞ்ச அளவுக்கு லைக், ஷேர் கொடுங்க. அடுத்தடுத்து இந்த வீடியோ வந்துட்டு இருக்கும். சூப்பரான வீடியோ. வாங்க வீடியோ பார்ப்போம். எல்லா சொந்தவர்களுக்கும் நாங்கள் கோவை பில்டர்ஸு. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், சூப்பரான வீடியோ. அவ்வளோ அழகாக தெளிவாக கான்கிரீட் இவ்வளோ தான் ஆகுது அப்படி தெரிஞ்சிடும். நான் சொல்லிடுறவங்க இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு வந்து மெயினாக வந்து கீழே வந்து கருங்கல் போட்டு பண்ணுறத விட, அதாவது பட்ஜெட் தகுந்த மாதிரி சொல்லிடுறேன். கருங்கல் போட்டுனா ரேட்டு கம்மியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம பில்டிங் கட்ட முடியாது. இதே வந்து கீழே பீம் போட்டு போஸ்ட் போட்டுனா அந்த காம்பவுண்ட்லேயே மேலே வந்து ஒரு அடி இடம் இருக்குது, அப்படியே இழுத்து பால்கனி மாதிரி கட்டிக்கலாம். அந்த ஒரு லைஃப் இருக்குது, சொல்லிடுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 இன்ச்சு 7 இன்ச்சு பேஸ் தான் கொடுப்பேன் பீமுக்கு. ராடு பார்த்தீங்கன்னா 12, 16. ஆனால் 12 போதுமானது. ஏன்னா பெரிய ஹெவி வெயிட் இல்லாத காரணத்தினால 12 போதுமானது. இப்போ ரிங்கு அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு அடி வைக்கணுமா, 6 இன்ச்சு பேஸு 2 ரிங்கு ஒரு அடிக்கு. அப்படி 41 அடி வருதா, 82 ரிங்கு. அப்படி ஈஸியாக கணக்கு எடுத்துடலாம். இப்போ அங்கேருந்து நம்ம ஈஸியாக 41 அடிக்கு பக்கம் கணக்கு எடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கையோட நோண்டி விட்டு கையோட வந்து கட் போஸ்ட் மாதிரி ஒவ்வொன்றும் செட் பண்ணியிருக்கிறேன். அது போக சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 2 சீட் எடுத்து கனெக்ட் பண்ணி இது பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா சீட்டு வந்து பீமோட சீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாங்கள் கனெக்ட் பண்ணது ஒன்று, ஆனால் வந்தது ஒன்று. என்ன காரணம்னா மொத்தமாக சீட்டு பற்றி 5 அடி வந்து நிற்க வச்சுட்டு டோட்டலாக வந்து ஒரு 6 அடிக்கு சீட்டு வந்து இந்த டைனேஜ் பக்கம்லாம் நான் கவர்மெண்ட் ரோடு கணக்கெல்லாம் போட்டிருப்பாங்க சீட்டு. அந்த மாதிரி கணக்கு பண்ணி போடலாம் பார்த்தா, ஆனால் வந்து அது கிடைக்கல. அதனால் வந்து இந்த மாதிரி சீட்டு வச்சு போட்டிருக்கிறோம். சீட்டு போடும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே டேரெக்டாகவே அந்த வந்து 5 அடிக்கு நம்ம வச்சு காங்கிரீட் போடக்கூடாது. என்ன காரணம்னா செவுரு கிராஸாக வந்துடும். அப்போ அதனால் என்ன பண்ணால் கீழே வந்து அப்போ வந்து 6 அடி 4 அடி வைக்கிறோமா, 6 அடி வைக்கிறோமா, அப்போ 2 2 பிரிச்சுக்க வேண்டியதுதான். இப்படி நான் அப்படி தான் வந்து இந்த 5 அடிக்கு பக்கம் கணக்கு எடுத்துருக்கிறேன். 3 சீட்டாக வச்சு கணக்கு எடுத்துருக்கிறேன். அப்போ வந்து சீட்டு வந்து பெண்டு இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, சரிங்களா? இப்படி லைனாக வச்சு எடுத்துருக்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து நமக்கு வந்து 1.25 அடி தான் இருக்குது. அந்த 1.25 அடி இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பீம் காங்கிரீட்டை போட்டுறணும். அதுக்கப்புறம் தான் மேனுவல் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி செவுரு கட்டிட்டிங்கன்னா உள்ளே வந்து மேனுவல் கட்ட முடியாது. அதனால் வந்து வந்து பீம் காங்கிரீட் போட்டுறணும். போட்டால் ஒர்க் கட்டுற பாருங்க. இந்த மாதிரி பீம் காங்கிரீட் போட்டால் மட்டும் தான் ஈஸியாக இருக்கும். இது ரேஷியம் பார்த்தீங்கன்னா 1 செட்டு சிமெண்ட்டு, 2 செட்டு எம்சாண்ட், 3 செட்டு ஜல்லி. இப்படி தான் ரேஷியம் கலக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி நம்ம டாக்டர் பிடிச்சிட்டு ஒரு 200 ml பக்கம் ஊற்றிருக்கிறோம். காட்டிடும் பாருங்கள். அங்கேருந்து இங்கே கரெக்டாக வந்து 41 அடி கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நான் வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 57 சீட்டு வாங்கியிருக்கிறேன். அதாவது ஒரே லேயர் ஏற்றாமல் விட்டு தான் ஏற்றணும். அப்போ தான் வந்து செவுரு பெண்டு இல்லாமல் கரெக்டாக நூல் அளவுக்கு பக்காவாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி எப்படி சொல்லிடுறேன். அந்த 10 mm கம்பியும் 8 mm கம்பியும் போட்டிருக்கிறேன். மெயின் ராடு வந்து 10 போட்டிருக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு 8 போட்டிருக்கிறேன். சேம் அதே தான். நம்ம மேலே போகிற ஸ்லாப் கம்பியே தான் கணக்கு இங்கே வச்சு போடுறோம். அந்த மாதிரி போடாமல் இருந்தால் பேசிங் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று காங்கிரீட்டை வந்து நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். என்ன காரணம், நல்லா மிக்ஸ் பண்ணப்படும். ஏன்னா இருக்குது நமக்கு வந்து 4 இன்ச்சு தான் காங்கிரீட்டு, அதில் 1 இன்ச்சு கவரிங் கொடுக்கணும். அப்போ என்னென்னு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜல்லியே கண்ணுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு தயிராட்ட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரிப்புக்கு கீழே ஃப்ளோரிங் போடுறதுக்கு ஒரு டைட்டாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிராட்ட மிக்ஸ் பண்ணி அதாவது எம்சாண்ட் அதிகமாக தெரியக்கூடாது, ஜல்லியும் தெரியக்கூடாது. பார்த்தா கரெக்டாக கூலாட்டு இருக்கணும். அப்படி போடும்போது என்னென்னா பக்காவாக லாஸ்ட்டு வரைக்கும் தெளிவாக பக்காவாக வால் கிடைக்கும். காட்டிடும் பாருங்கள். காங்கிரீட் போடும்போது கரெக்டாக வந்து கம்பியோ பைப்போ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு போட்டோ எது இருந்தாலும் சரி மிக்ஸ் பண்ணி குத்திட்டிங்கன்னா கிளியராக வர பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் தெளிவாக
பீம் காங்கிரீட் பக்காவா இருக்கும். கீழயே நீங்க லைன் கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, மேல வரைக்கும் அந்த 5 அடி வரைக்கும் எனக்கு கரெக்ட்டா கிளியரா அப்படியே பக்காவா போயிரும். இப்போ வந்து மெயின் ரோடு தான் போட்டுருக்குறோம். டிஸ்ட்ரிபியூட்டர் போடக்கூடாது. என்ன காரணம், உள்ள வேலை செய்யும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டீங்கன்னா, உள்ள வந்து நம்ம மேனுவல் கட்ட முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியுதா? உள்ள வந்து கரெக்ட்டா வந்து நான் மேனுவலுக்கு உண்டான ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது காட்டிடுறேன் பாருங்க. இப்போ சீட்ட பிரிச்சுட்டு, அடுத்த லேயர் காட்டிடுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு காங்கிரீட் முடிச்சுதுங்களா? பீம் முடிஞ்சதுங்களா? இப்போ அடுத்த லேயர் வச்சிருக்கிறேன். இப்போ அடுத்த லேயர் காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் 3 லேயர் போடணும். இப்போ 2வது லேயர் வரைக்கும் ஃபுல்லாவே இலவு பக்காவா பண்ணிறணும். அதான் மெயினு. இலவு பக்காவா போட்டு அங்கங்க வச்சு விட்டீங்கன்னா, ஏன்னா லோடு இருக்குதுல்ல, உங்களுக்கு 42 அடின்னா உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம ஃபுல் லோடா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? ஃபுல்லாவே லோடு குடுத்துட்டீங்கன்னா மட்டும் தான், அது வந்து கவரிங் பக்காவா இருக்கும். சைட் எங்க இருக்குன்னா, தடாக ரோட்ல இருக்குது சைட்டு. கோவில் சொல்லிட்டு தான் அந்த ஏரியாவுல பண்ணிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா 3வது லேயர் ஏத்திட்டோம். 2வது காங்கிரீட் போட்டு 3வது லேயர். இப்போ நூல வந்து கரெக்ட்டா பக்காவா லாஸ்ட் வரைக்கும் கரெக்ட்டா நூல் கொண்டு போனீங்கன்னா, செவுரு வந்து பெண்ட் இல்லாம இருக்கும். ஒரு 1/4 இன்ச், 1/2 இன்ச் எப்படி அக்யூரேட்டா செஞ்சாலும் 1/4 இன்ச், 1/2 இன்ச் பெண்ட் ஆகும். அத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, மாலு வைக்கணும். இப்போ சீட்டு வந்து எல்லாமே அங்க ஒரு காங்கிரீட் பிரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டோட வந்து லைன் மட்டும் காட்டும் அவ்வளோதான். என்னன்னா, அந்த 3 லேயர் வைக்கிறோம்ல, ஒரே லேயர்னா ஒரு கோடு தான் வரும். ஆனா பெண்ட் காட்டிரும். இப்போ இந்த 3 லேயர் போடும்போது பெண்ட் இல்லாம காட்டும். ஒரு மால் வச்சுட்டோம் பார்த்தீங்களா? கரெக்ட்டா அதாவது நம்ம 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பில்ல. மால் வச்சு பூசும்போது ஒரே ஃப்ளாட்டா வந்துரும். இங்கேருந்து பார்த்தா நீங்க அங்க 2 பார்த்தாலும், இங்க 2 பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அக்யூரேட்டா இருக்கும். மால் வச்சு தான் உள்ளேயும் மாலு, வெளியும் மாலு. அப்பன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்காவா இருக்கும். இப்போ வந்து 4 இன்ச்சு காங்கிரீட் வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து 1 1/2 அடி தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம ரெடிமேட் பண்ணோட காங்கிரீட்ல பண்ணா நல்ல பெனிஃபிட்டு. கையோட அங்கேருந்து அப்படி எல்லாமே டோட்டலாவே அந்த மாலுக்கு பூச வைட்டேன். இதுக்கு எவ்வளோ சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம ரெடிமேட் காமனுக்கும், காங்கிரீட் காமனும் எவ்வளோ சொல்லிடுறேன். ரெடிமேட் காமன் பார்த்தீங்கன்னா 25,000 30,000 இருந்தா போதும். இதே வந்து முக்காலடி செவுரு கட்டுற மாரி இருந்தா கண்டிப்பா ரூ. 50 ரூ. 60 ஆயிரும். இதே வந்து நீ காங்கிரீட்லயே வச்சு பூசி ஃபினிஷிங் மாரி வந்தா, டோட்டலா பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனது சொல்லிடுறேன். டோட்டலா பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மேனுவலுக்கு லேபரு, அதுக்கப்புறம் காம்பவுண்டு செவுரு கட்டுற உள்ளேயும் வெளியும் பூசுறதுக்கு மெட்டீரியலு எல்லாமே கம்பி, பீமு, சென்ட்ரிங் கூலி எல்லாம் சொல்லிடுறேன். டோட்டலா எனக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,35,000 ஆயிருக்குது. அதாவது டோட்டலாவே. இதே ரெடிமேடும் முக்கால் செவரு கொண்டா ரூ. 60 ரூ. 50 வருது. இத வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 60 ரூ. 70 செலவு பண்ணீங்கன்னா, லைஃபு 50 வருஷம் நான் கேரண்டி குடுப்பேன். அதாவது மேனுவலோட சேர்த்தி தான் சொல்லியிருக்கிறேன். மேனுவல் மெட்டீரியலும், அப்ப கான்கிரீட் மெட்டீரியலும், கம்பி மெட்டீரியலும், சென்ட்ரிங் எல்லாமே சேர்த்து 1,30,000. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க.